Welcome to Anime King Tamlan channel. இன்னைக்கு நம்ம என்ன போறோம்னா நாருட்டோ ஷிப்புடன் 7th எபிசோட் கைஸ் பார்க்க போறோம். அங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டேடரை வந்து குரோவோட கீழே வரதா காமிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம காராவை கேப்சர் பண்ண நம்ம டேடரா. அப்ப வந்து எல்லா சான்ஷினோபிஸும் காராவை நோக்கி அந்த பேப்பர் வம்ம கட்டி அந்த குனைஸ் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நிறுத்துங்க, நம்ம காசுகளுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷினோபிஸ் எல்லாம் எல்லாருமே அப்படியே நிறுத்திடுறாங்க. கான்கூரை பார்க்குறான், இது நல்லதே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா சினோபீஸும் ஃபீல் பண்ணாங்க. கான்கூரோ போவான், நீ ஒரு சினோபீஸ் சொல்லுவான், நீ போகாத கான்கூரோ அப்படின்னு. ஆனால் அது கேட்கும்போது நம்ம கான்கூரா போய்கிட்டே இருப்பான். அடுத்து அப்படி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்கூரா நான் போகணும், காராவை காப்பாற்றுடாம நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். நம்ம கான்கூரோ சரி இது நல்லதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சினோபி சொல்லுவான். ஓடிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கூட இன்னும் 2 சினோபீஸ் வருவாங்க ஹெல்ப்புக்கு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்டர் வந்து ஒரு இடத்துல கீழே இறங்கி நம்ம சசோரியை மீட் பண்ணோம். ஏன் டெய்டர் அவ்வளோ நேரம் பார்க்கலாம் நம்ம சொசைட்டி கேட்க, ஆமாண்டா கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம டெய்டராகவும் சொல்லிடுறோம். சரி வா நம்ம போவோன்னு சொல்லிட்டு அந்த விட்ட ஒரு குரோப் மாதிரி இருக்கும்ல அதை பறக்க விட்டுட்டு இவன் மட்டும் நம்ம டெய்டர் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இது நல்லதில்லை, அவன் டக்குன்னு போய் நம்ம காராவை காப்பாற்றணும் அப்படின்னு நம்மளோட கான்கூரா சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பீஸ் மேலே போக நானும் மேலே போகிறேன் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்குறேன். அவள் பக்கத்தில் எல்லோரும் செத்து கிடப்பாங்க. நம்ம கான்கூரா அவன் வந்து எல்லோரும் சாவடிச்சுட்டு தான் வந்திருக்கான். இது கொஞ்சம் நல்லதே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லும் போதே ஒருத்தங்க உயிரோடு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ தான் ஒருத்தவங்க சொல்லலாம், இவன் உயிரோடையா இருக்கான் அப்படின்னு நம்ம கான்கூரோட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த 2 சினோபீஸ் சினோபீஸ் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியலை, எனக்கு உயிரோடு இருப்பானா இல்லையான்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்கூரவும் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்கூரை யோசிப்பான். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஒருத்தங்க கத்திர சவுண்டு கேட்கும், எனக்கு காப்பாற்றுங்க அப்படின்னு கத்திர சவுண்டு கேட்கும். அதை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான்கூரை சொல்லுவான். அது கேட்காம அந்த சினோபீஸ் தொட அவன் மேலே ஒரு பேப்பர் வாம் இருக்கும். அந்த பேப்பர் பாம் டக்குன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எல்லா பேப்பர் பாமும் வெடிக்க ஆரம்பிச்சு அப்புறம் இங்கே டெய்டாராக அந்த சசோரி நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அம்மா காராவை எடுத்துட்டு காரை வச்சுட்டு நடந்து போய்கிட்டே இருப்பாங்க நம்ம சாசோரி அண்டு டெய்டாரா. இங்கே நருட்டோ காமிக்கும் போது வந்து ஒரு வழியாக வீட்டுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போகும்போது ஒரே அழுக்காக இருக்கும் அந்த ரூமு. திஸ் இஸ் பேட் அப்படின்னு சொல்லுவான் நம்ம நருட்டோ. அப்புறம் ஜன்னல் திறந்துட்டு பார்ப்பான். இங்கே பார்த்தா நம்ம அந்த கக்காசி அந்த டீம் 7 வந்து எடுத்த ஃபோட்டோ அது சாஸ்கேவை பார்ப்பான். அடுத்து இங்கே டெய்டரா ஃபைட்ஸ் நடந்த இடத்த காமிக்கும் போது அந்த இடத்த உடஞ்சிருக்கும். அந்த இடம் வந்து பேப்பர் பம்னால் தரமட்டமாக உடஞ்சிருக்கும் கைஸ். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு ஏதோ ஃபார்ம் ஆகும் கைஸ், அது என்னன்னு சரியாக தரல ஓகேங்களா. இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து நீங்கள் மெடிக்கல் ரூமுக்கு கூட்டிகிட்டு நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லுவான் நம்ம கான்கூரோ. அப்படி போகாதான்னு சொல்லிட்டு அந்த சாம்சனோபி கத்திக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் கேட்காத நம்ம கான்கூரோ நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் நான் போவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் நம்ம கான்கூரோ போயிடுறான். அப்படியே கான்கூரோ போய்கிட்டே இருக்கான். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த சினோபி ஃபேஸே ஜூம் பண்ணி காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து நான் கான்கூரோ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் நம்ம இது கான்கூரோ. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இது கான்கூரோ வந்து அந்த சாண்டை எடுத்து பார்க்கும்போது நம்ம காரா வந்து இது பண்ணுற சாண்டு மாதிரி இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவான் ஆமாம் கான்கூரோ. அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த சினோபியெல்லாம் ஓடி போயிட்டுருப்பாங்க அந்த ஹொக்காய் ரூமுக்கு. அப்போ என்ன நடக்கும் கைஸ், ஒரு நாய்ஸ் நடந்திருக்கும். அது வந்து ஒரு ஓனாய் கத்துது கைஸ் ஓகேங்களா. அப்புறம் அந்த காராவோட சாண்டை ஃபாலோ பண்ணி நம்ம கான்கூரோவும் ஓடிக்கிட்டே இருப்பான். டக்கம் மாறுக்கிட்ட வந்து அந்த கழுகு கிட்ட வந்து அதை அமுச்சு விடுவாங்க கைஸ். அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சான் சினோபியோட சான் மக்கள்லாம் சொல்லுவாங்க, நம்ம காசே கையை நம்மளை காப்பாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காசே காக்கிய நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த மக்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கேருந்து அந்த கழுகை தூக்கிட்டு பறந்துக்கிட்டு இருப்பான். இங்கே பார்த்தா காராவை தூக்கிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருப்பான். நம்ம கான்குரவும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம கான்குரை ஓடிக்கிட்டு இருக்கோம். நருட்டோ காமிக்கும் போது கக்காசி வந்து ஜடாயை கொடுத்தா ஒரு புக்கை படிச்சுக்கிட்டு இருப்பார். உங்களுக்கே தெரியும் இது நல்லா தான் இருக்குது, சரி இதனால நான் ஒருத்தன்ட்ட ஏமாந்தேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர் ஏதோ ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணி காமிப்பாங்க. சரி என்னன்னு தெரில, அப்புறம் பார்ப்போம். அப்புறம் தான் புக்கு படிச்சிருக்கீங்க பார்த்தா காலையில் ஆயிடுச்சு. அப்புறம் நிறைய மிஷின் இருக்கேன்னு சொல்லிட்டு அம்மா கக்காசி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஓகேங்களா, ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்து அவரோட ஃபேஸை கொஞ்சம் நேரத்தில் காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க கைஸ். ஓகேங்களா, அடுத்து என்ன நடக்கும்னா அதே தான் கைஸ். அப்புறம் வந்து எல்லா பேப்பரையும் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கார். இங்கே பார்த்தா நியூஸ் பேப்பர் பரவனையும் அடுத்து டெம்மாரியை காமிக்கிறாங்க. நம்ம டெம்மாரி போய்கிட்டு இருக்காங்க. சீக்கமாரு வந்து கொட்டை விடுவான், ஹாய் டெம்மாரி அப்படின்னு சொல்லுவான். அவங்க 2 பேரும் வந்து பாதுகாப்பு கொடுக்குறது. நம்ம சீக்கமாரு போவான் நம்ம டெம்மாரி கூட பேசிக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம சிக்கமாரு அண்டு டெம்மாரி. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெம்மாரி வந்து நான் போகிறேன், எனக்கு இதான் என்னோடய லாஸ்ட் நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெம்மாரி போகும்போது சிக்கமாரு எனக்கு பாய் சொல்லக்கூட முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்பா நம்ம டெம்மாரி. எல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு ஏதோ மாதிரி பண்ணுவான். அப்புறம் பார்த்தா நம்ம டெம்மாரியும் போயிடுவா. இங்கே பார்த்தா நம்ம நருட்டோ காமிக்கிறாங்க. அப்புறம் சாக்குராவை காமிக்கிறாங்க. ரெடியாகிட்டோன்னு சொல்லும் போது இங்கே டெம்மாரி நடந்து போய்கிட்டே இருப்பா ஒரு காட்டுக்குள்ளே. அவனை நடந்து போய்கிட்டே இருக்கும் ஃபாஸ்ட்டாக, இன்னும் ஃபஸ்ட் நடப்பா. இப்போ வந்து நம்ம காரை கேப்சர் பண்ண டைடராக அந்த சசோரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கான்கூரை வந்துடுவான். அந்த இடத்துல யார் நீனு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் நண்பர் காரை அவனால் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அவன் கான்கூரை. அதுக்காம அப்புறம் வந்து நிஞ்சாட்ஸ் பப்பட்ஸ் அப்படின்னு ஒரு ஜூட்ஸுவை யூஸ் பண்ணால் நம்ம கான்குறோம் சம்மன் பண்ணி அவனோட பெப்பட்ஸ் எல்லாம் வர வைப்பான். நம்மளோட இவன் கான்குரோ அதோட வந்து பார்த்திங்கன்னா சக்கரா பிளேட்ஸால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹாய் கக்காசி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கக்காசி ஏன் சென்ஸ் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோவும் கேட்பாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விடு கக்கா சென்ஸ் இது எப்பயுமே பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம சாக்குரா. அப்புறம் என்ன நடக்கும்னா என்ன நடக்கும்னா ஒரு ஈகிள் வந்து பறந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒகாகி ஸ்டோன் ஃபேஸ் அந்த பில்டிங் மாதிரி இருக்கும் கைஸ், அங்கே பறந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும்போது இங்கே கான்கூரை ஃபைட்டை காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம டெய்டராக அதை எடுத்துகிட்டு ஓட போகிறான். நீ வந்து போ டெய்டரா, நான் பார்த்துக்கிறேன் இவனை அப்படின்னு சொல்லும் போது எதிர்க்க குறுக்கால வரும்போது என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சசோரி குறுக்க இந்த கௌசிக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடுவில் வந்து என் கூட முடிஞ்சா சண்டை போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சசோரி சொல்லுவான். அதோட இந்த எபிசோடு முடிச்சிருங்க. பை பை பை. நான் உங்கள் அனிமே கிங்.